ஆவோசாயி என்று பாபாவை ஷீரடிக்குள் அன்புடன் அழைத்த மஹல்சாபதியை பாபா பகத் என்று அன்புடன் அழைப்பார். அவர் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் சில நிகழ்வுகளை தேவைப்படும் போது பாபா அவருக்கு சூட்சமமாக வெளிப்படுத்தினார். மஹல்சாபதி ஒரு ஏழை. அவருடைய 3 மகள்கள் பல்வேறு கிராமங்களில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவரது சம்பந்திகளுக்கு அவரை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. ஒரு சமயம் தொலைதூர கிராமத்தில் உள்ள சம்பந்திகளில் ஒருவர் அவரை தன்னுடன் உணவருந்த அழைத்தார். மஹல்சாபதி பாபாவிடம் சென்று அனுமதி கோரினார். பாபா கூறினார், அங்கு நீ அவமதிக்கப்பட போகிறாய். இருப்பினும் சம்பந்தியின் அழைப்பை மறுக்க முடியாமல் பாபாவிடம் விடை பெற்று மஹல்சாபதி தனது நண்பருடன் சம்பந்தி வீட்டுக்கு சென்றார். ஆனால் அவர் அங்கு சென்ற போது சம்பந்தியின் வீட்டார்கள் ஏற்கனவே உணவை முடித்துவிட்டு கைகளை கழுவுவதை கண்டார். மஹல்சாபதிக்கு அவர்களின் மோசமான செய்கையால் வெளிப்படையான அவமானம் ஏற்பட அவர் உணவை சாப்பிட மறுத்து ஊர் திரும்பினார். அவர் துவாரகாமாயி வந்து பாபாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி மன்னிப்பு கோரினார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் பக்தரான ராம்பாவ் ஹர்டே மஹல்சாபதியை தனது கிராமத்திற்கு அழைத்து கந்தோபா புராணத்தை படித்து பூஜை செய்ய அழைத்தார். ஷீரடியில் இருந்து 10 மைல் தொலைவில் உள்ள அந்த கிராமத்திற்கு மஹல்சாபதி செல்ல வேண்டும். இரவு திரும்புவதற்கு வெகு நேரம் ஆகிவிடும் என்பதால் மஹல்சாபதிக்கு இரவு உணவு அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாபாவிடம் விடைபெற மஹல்சாபதி சென்றபோது பாபா, இரவு உணவை அங்கே சாப்பிடாதே, புராணம் வாசித்துவிட்டு உடனே புறப்பட்டு விடு, தாமதித்தால் அங்கே சண்டை வரும் என்றார். மஹல்சாபதி அந்த ஊருக்கு சென்று புராணம் படித்துவிட்டு புறப்படும் நேரம் அவரது நண்பர் வற்புறுத்தியதால் உணவு உண்ண அமர்ந்தார். அதே நேரம் உணவிற்காக அமர்ந்திருந்த ஊர்க்காரர்கள் சூடான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டனர். விரைவிலேயே தடிகளால் அடித்துக் கொண்டனர். புராண வாசிப்புக்கு வந்திருந்த பார்வையாளர்கள் பயந்து ஓடினர். மஹல்சாபதியும் தனது புராணத்தை மூட்டை கட்டிக்கொண்டு ஓடி வர வேண்டியிருந்தது. 1897 மஹல்சாபதி ஒரு ஆண் குழந்தையை பெற்று பாபாவிடம் அழைத்து சென்று குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாபா மஹல்சாபதியிடம் தனது மகனிடம் அதிக பற்று வைப்பதை தடுப்பதற்காக குழந்தையை கவனித்துக் கொள்ள உனக்கு 25 ஆண்டுகள் போதுமானதாக இருக்கும் என்றார். மஹல்சாபதி இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. 1922 முடிவடைய இருந்த அவரது வாழ்க்கையின் நீளத்தை பாபா சூட்சமமாக கூறிய 25 வருடங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் உண்மையான பணிவு மற்றும் நம்பிக்கையுடன் மஹல்சாபதி பாபாவிடம் பக்தி பூண்டிருந்தார். மேலும் குழந்தையின் எதிர்காலம் தனது சக்தியில் இல்லை, அது பாபாவின் சக்தியில் மட்டுமே உள்ளது என்று நம்பினார். ஆயினும் பாபாவின் பதில் இன்னும் முக்கியமானது. மகாபாரத போரில் தயங்கி நின்ற அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வெறும் கருவியாக நின்று போரிடுமாறு அறிவுறுத்தியதை சாய்நாதர் மஹல்சாபதிக்கு நினைவுபடுத்தினார். பாபா தான் அல்லாவிடம் செல்ல போவதாகவும் திரும்பி வர 3 நாட்கள் ஆகும், அதுவரை என் உடலை உன் மடி மீது வைத்து பாதுகாப்பாயாக என்று மஹல்சாபதியிடம் கூறிய போது அவர் 3 நாட்கள் பாபாவின் உடலை நம்பிக்கையாகவும் அதே நேரம் தன்னை சுற்றியுள்ளவர்கள் பாபா திரும்பி வரமாட்டார் என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் பாபாவின் உடல் உயிர் பெறும் வரை பொறுமையாக இருந்தவர். அவர்தான் மாமனிதர் மஹல்சாபதி. பொருள் மிகுந்தவர்கள் பலர் மஹல்சாபதியின் வறுமை நிலை கண்டு அவருக்கு பொருளுதவி செய்ய முன்வந்த போது அதை பிடிவாதமாக தவிர்த்தவர். பாபா கூறினால்தான் பொருளை பெற்றுக் கொள்வார் என்று நினைத்தவர்கள் பாபாவிடம் முறையிட பாபாவோ அவன் ஒருவனாவது பொருளுக்கு அடிமையாகாமல் இருக்கட்டும் என்று கூறி அவரை இறுதி வரை இறை மனிதராகவே வாழ வைத்தார். அதனால்தான் மஹல்சாபதி மாமனிதர். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.